ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஹேர் க்ரோத் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வந்து நேச்சுரலா வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணணும், ஹேர் க்ரோத் பண்ணணும், ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச்னால வந்து நிறையவே வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். நானுமே வந்து இந்த அளவுக்கு வந்து முடி ஹேர் ஃபால் இஷ்யூஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு கொட்டிட்டு இருந்த முடியை நான் இந்த அளவுக்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் திஸ் டு திஸ் இந்த அளவுக்கு நான் வந்து க்ரோத் பண்ணதுக்கு எனக்கு யூஸ் பண்ண ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாயத்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப 94% வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட்ன்றதுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸை நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கூப்பன் கோடான ஜி அப்லோட் 2025 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா ஆப்ல வந்து புக் பண்ணி வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்டான அமேசான், நைகா, ஃபிளிப்கார்ட், பர்பிள், மைந்த்ரா அது மட்டும் இல்லாமல் உங்களோட நியர்பை ஷாப்ஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்கேயா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதோட டெக்ஸ்சர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்க அந்த ரோஸ்மேரி வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே பிரசன்ட் ஆயிருக்க அந்த மெத்திதானான்னு சொல்லக்கூடிய வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நம்ம வந்து மாமாயத்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் யூஸ் பண்றப்போ நம்மளோட ஹேரை வந்து சாஃப்டன் ஆக்கி நல்லா ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாமாயத்தோட இந்த ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஷாம்பு ஃபார் ஹேர் ஃபால். ஸோ அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்றாங்க. ஸோ மாமாயத்தோட இந்த ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சஜஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மாமாயத்தை வந்து காது கொடுத்து கேட்கறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸை பெஸ்ட்டா இம்ப்ரூவ் பண்றது உங்களோட ஒவ்வொரு சஜஷனும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து ஹேர் ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் சொல்லியிருக்க இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 100% ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3 to 4 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு தான். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இப்போ நான் சொல்கிற அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ உளுத்தம்பருப்பு வந்து ஒன்று இந்த கப்பில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து 150 கிராம்ஸ் அதாவது 150 கிராம் வந்து நீங்கள் உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. நான் கிராம் கணக்குலையும் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை வந்து தனியாக வந்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுடுங்க. இப்போ நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பும் வந்து அதே இந்த மெஷரிங் கப்லேயே வந்து நான் 1 கப் அளவுக்கு, அது வந்து 1.5 கப் சொன்னேன், இது வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 25% இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுப்பட்டு வந்த உடனே வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நான் சேர்க்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தான். இது வந்து 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது வந்து 75 கிராம்ஸ் வந்து இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் கிராம்ஸில் எடுக்கிறப்போ 75 கிராம்ஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் சேர்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ஸ்பூன் அளவில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீரகம் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர நம்ம வந்து ஒரே டைமில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறதுனால 3 கட்டி அளவுக்கு நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் தூள் போடுறதா இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்து இது மாதிரி நல்லா வந்து வறுத்து விடுங்க. இது கூடவே வந்து நம்ம முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம கீரையாக செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொடி கூட வந்து நம்ம சேர்த்து கலந்து கொடுக்குறப்ப எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். எப்படின்னா வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா நிழலில் உலர்த்தி
ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதாவது வரமிளகா நான் வந்து 5 நம்பர் அளவுக்கு எடுத்திருக்கேன். காரம் வேணுன்றவங்க நீங்கள் 7லேருந்து 8 கூட சேர்த்துக்கலாம். காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று சேர நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இது கூடவே வந்து நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதே மெஷரிங் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு, அதாவது 25 கிராம்ஸ் அளவுக்கு வந்து நான் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து கொடுங்க. உங்களுக்கு அது வந்து வறுபடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா படபடன்னு பொரிக்கிற சவுண்ட் வந்து கேட்கும். இதை நீங்கள் வந்து முருங்கை இலையை நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி தூள் தூளாகிடும். இதோ பாருங்கள் வெடிக்குது. ஸோ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் இல்லையா உளுத்தம்பருப்பு, அது கூடவே இந்த இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஆற வச்சிட போகிறோம். இப்போ இது கூடவே நம்ம சேர்க்க போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து பொடி, அதாவது கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து பொடி செஞ்சு தரப்போ வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது, இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரியே வச்சு சாப்பிட்ருவாங்க, சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி கடாயில் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து க்ரஷ் பண்ணி பார்த்தோன்னே நல்லா வறுபட்டுருக்கும், அந்த மாதிரி பொடி பொடியாகும். இதையும் வந்து நல்லா வறுபட்ட உடனே இது கூட வந்து சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர வந்து ஆற வைக்கணும் நல்லா ஃபேன் காற்றுல. நீங்கள் இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து அரைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பொடியில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து ஆற விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி காய வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஒரே இதுவாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் இல்லைன்னா குட்டி மிக்ஸி ஜாரில் 2 வாட்டி 3 வாட்டி கூட நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் நிறைய ஹேர் ஃபால் வந்து கொட்டுது அப்படின்றவங்க, இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் முடியும் வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் ஸ்கின்னுக்குமே வந்து இந்த மாதிரிலாம் ரெசிபிஸ் சாப்பிட்றப்போ ரொம்பவே வந்து நல்லா ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும். ஏன்னா கீரைகள் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹேர்லேயும் ஸ்கின்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லை பீங்கான் ஜார்லேயோ வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.